எப்படியோ அத்தைக்கு சம்பத் யாரு கிரிஜா யாருன்னு சொல்லி புரிய வச்சாச்சு. அத்தை என் பேரையும் சின்னையா பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி சம்பத்தையும் கிரிஜாவையும் கரெக்டா ஞாபகம் வச்சு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். அத்தைக்கு ஞாபகம் மறதி இருக்கிற விஷயமே யாருக்கும் தெரியாம சமாளிச்சிடலாம். இத சமாளிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஈசு, ஈசு, இங்கதான் இருக்கியா? ஈசு, எனக்கு இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சம்பத்தியும் கிரிஜாவையும் அம்மாட்ட காமிச்சு முறைச்சு பாருங்க நீ சொன்னதும் அம்மா அடடடா அப்படியே சும்மா பார்த்து டெரரா ஒரு லுக் விட்டாங்க பாரு. அதுலயே மொத்த பயில்களும் டர் ஆயிட்டாங்க. ஆமா சின்னையா, அத்தை அப்படி முறைச்சு பாப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா ஈசு, அம்மா முறைச்சத பார்த்துட்டு அந்த கொளார கும்பல் மொத்தமும் டர்ன்னு ஆயிட்டாங்க, திரு திருன்னு முழிச்சாங்க. அதை இப்ப நினைச்சாலும் என்னால சிரிப்பு அடக்க முடியல பாத்துக்க. சின்னையா, அத்தைக்கு இப்படி இருக்கிறப்போ அவங்கள தனியா விட்டுட்டு எப்படி வேலைக்கு போறதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா ஈசு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சின்னையா, இன்னைக்கு காலையில கமிஷனர் கால் பண்ணியிருந்தாரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கிற ஒரு டீமுக்கு என்ன ஹெட்டா போட்டிருக்காரு சின்னையா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ அசத்து அசத்து. இது ரொம்ப பெரிய பொறுப்பு சின்னையா. கமிஷனர் என்ன நம்பி என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம சொசைட்டில ஒரு பொண்ணு கூட பாதிக்கப்படக்கூடாது. பெண்களுக்கு எதிராக எந்த தப்பும் குற்றமும் நடக்க கூடாது. அப்படி நடந்தா அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சின்னையா, நிறைய வேலை இருக்கு. அதே நேரத்துல நிறைய ரிஸ்கும் இருக்கு. ஆனா தைரியமா கமிஷனர் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க தான் சின்னையா எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். என்ன ஈசு, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன? இங்க பாரு, நீ அம்மாவை பத்தியோ இந்த வீட்டுல இருக்கவங்கள பத்தியோ கவலையே படாத. நான் இவங்களெல்லாம் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம கமிஷனர் ஐயா உங்ககிட்ட கொடுத்துருக்க அந்த வேலைய சிறப்பா செஞ்சு முடி. அதுக்கெல்லாம் நான் உனக்கு உதவியா இருப்பேன். சரி சரி, நான் போய் அம்மா கூடயே படுத்துக்கிறேன். ஐயோ சின்னையா, இருங்க, வேண்டாம், நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. அப்படியா? இங்கேயே படுத்துக்கவா? அப்படி இல்ல. வேற எப்படி? அத்தை ரூம்ல அபி இருக்கா. நான் அவகிட்ட கதவை உள்பக்கமா லாக் பண்ண சொல்லிட்டேன். அவங்க இந்நேரம் படுத்து தூங்கி இருப்பாங்க. நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. இங்க? அங்க? ஓ சரி சரி சரி. மேலேயே அப்படியே கொஞ்சம் படுக்க வரலாம். இல்ல இல்ல, தலாணி எடுக்க வந்தேன். தலாணி பக்கத்துல படுக்க விட மாட்டேங்கிறல. சரி பரவாயில்ல, தரையிலேயே படுத்துக்குவோம்.